டேரக்ட் இருந்தால் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்கு. மிஸ் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஆடிட்டு இருக்க கார்த்திக் ஒரு விக்கெட் கிடைச்சிருக்கோம். இந்த என்டையர் டோர்னமெண்ட்ல எம்பிடி இன்னர் சர்க்கிள் மட்டுமே நிறைய ரன் ஆடி இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோகோ இதை பத்தி என்ன நினைக்கிறதுன்னு சொன்னா, ஏன்னா நம்ம முன்னாடி தான் ஆனாங்க. ஃபுல்லா கையில் கொடுத்துட்டு ஒரு ரன் போயிட்டு இருக்கோம். வெங்க புள்ள வேலை பார்த்தாத அப்படியே அதை ஞாபகம் பத்தினே விக்கெட்டுங்க. தேவையில்லாத ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ண ஆட போனாரு. நல்லா வந்துட்டு இருந்தது. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகிட்டு இருந்தது. ஃபுல்லா ஓபன் பண்ணி ஆடக்கூடிய அவசியம் தேவையில்லாதது. முத்துடி பார்ட்ஸ் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஜுனைத் ஐகான் ஆஃப் த எம்பிடி ஜுனைத் கான். ஒரு லோக்கல் பாய் நல்லா ஆடுவார். கசன்ட்ல நல்ல ஒரு ஆடு. இப்போ திருப்பியும் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுவாங்களா ஜுனைத்? கண்டிப்பா பார்ட்னர்ஷிப் வேணும். அப்போதான் ஒரு நல்ல ஸ்கோர் போர்டில் இருக்கும். இப்போ ஆப்னோட ப்ரெஷர் போட முடியும். இது ஒரு செமி ஃபைனல், அந்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த எம்சிபிஎல்ல விபி கார்த்திக் sold for just 100 rupees, but still செமையா ஆடிட்டு இருக்காரு எம்பிடிக்கு. ஆக்ஷன் எந்த அளவுக்கு முக்கியமே இந்த பாலுக்கு அப்புறம் கதிர் அவர்களே சிறப்பான ஒரு தடுப்பாட்டாங்க. நெடுங்க ஆடிருக்காருங்க. ஜூனியர் ரெயின் ஆகிட்ட மிஸ் ஆகாது. ரெயின் ஆக பேட்ஸ்மேன் ஒரு ரன்னுக்கு நிற்கிறாங்க. செல்வம் டவுன் தி செட்டிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ல பிளேயர் எடுக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணுற வழியா அவங்களுடைய தரத்தை வேல்யூ பண்ணாது எப்பயுமே மணி. எக்ஸாக்ட்லி. பட் ஸ்டில் கார்த்தி அன்சோல்ல போயிருக்காங்க. ஹவு டிட் யூ ரீட் திஸ்? இதோ பதில் கொடுத்துட்டே நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. அன்சார்ட் எடுத்துக்காங்க. முக்கியமான தருணத்தில் ஒரு ஆடு 29 மீட்டர் சரிங்க. ஒரு 3 விக்கெட் வந்ததுக்கு அப்புறமே நல்லா ஒரு 2 பவுண்டரி வச்சு மேட்ச் எடுத்துட்டு வந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கோர் கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு. மச்சீரல் பவுண்டரியா சொல்லாங்க. கண்டிப்பா கார்த்திக் ஃபார் யூ. ஒரு ப்ரெஷர் பில்ட் அவுட் இந்த விக்கெட்டுக்கு அப்புறம் அதை ஃபீல் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். Common composed batsman for the team MPT Lawrence, the opening batsman. சட்டை ஆடிக்காரங்க இங்க. Sarstro Karthik. கிடைக்கும். டெஃபினட்டா கிடைக்குங்க இங்க. செம்ம ஃபீல்டிங். சிறான ஃபீல்டிங். இந்த மேட்ச்ல பெஸ்ட் ஃபீல்டர் அவார்டு ஒண்ணு இல்ல. பட் இருந்தா கண்டிப்பா யாருக்கு கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய காம்படிஷன் இருக்கும். பிகாஸ் 8 டீம்லுமே ஒரு தரமான ஃபீல்டிங் யூனிட் இருந்திருக்கு. என்ன ஸ்கோர் 32 சம ஸ்கோருங்க. போர்டு மட்டும் 12 ரன் ஆடி இருக்காங்க. சரியான ஒரு பேட்டிங். ஒன்றான செட்டில் இருக்கார் ஜுனைத். ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட் பேட்ஸ்மேன் கார்த்திக் மற்றும் ஜுனைத் உள்ள எம்பிடிக்காக JCC on the toss and they like to do ball first in the நிலையில இந்த பால் ரன்ஸ் எந்த அளவுக்கு கண்டிப்பா எம்பிடி இப்போ வந்து பாத்தீங்கன்னா சூஸ் டு போல் போது அவங்க ஒரு அட்டாக்கிங்கான ஒரு போலிங் தான் போடுவாங்க எல்லாருமே. அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவர்ல 2 விக்கெட், பவர் பிளேயர் 3 விக்கெட் இழந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு செம்ம கம்பேக் கொடுத்துருக்காங்க. கார்த்தியோட பேட்டிங் தான் அதுக்கு மெயின்னு சொல்லலாம். 32 கார்த்தி பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. ரன் அவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்பெல்லாம் ஒரு பவுண்டரி ஒரு 6 கொண்டு வந்துட்டே இருக்காரு. ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு 2 டீமுக்கு இடையில. இந்த மேட்சுக்குள்ள எப்படி வரலாம்னு என்னவும் இந்த மேட்ச் அப்படியே எப்படி கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு ஆர்சிபியும் செம பிளான் போயிட்டு இருக்கு. ஓகே, ரொம்ப டைம் எடுத்துக்கோனா பிரேக் ஓவர். கொஞ்சம் ஃபாஸ்டா வந்துருங்க. பவர் பிளேல 3 கன்சிக்யூட்டிவ் விக்கெட்ஸ் போனதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு கேபிட்டலைஸ் பண்றது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது ஆஸ் பேட்ஸ்மேன் அவங்களுக்கு தெரியும். பட் ஸ்டில் இந்த மேட்ச்ல எம்பிடி லயன்ஸ்க்காக கார்த்திக் மற்றும் ஜுனைத் செம்மையா ஆடிட்டு இருக்காங்க. அது எம்பிடில மெயினா சொல்ல போனா இந்த ரன்னுக்கு முழுக்க காரணமே கார்த்திக் தான். அவங்க எப்போ ஒரு விக்கெட் போட்டு இருக்கும் அப்பவும் பவுண்டரி அடிக்கிறாரு. ரன் இல்லாதப்போ ஒரு 6 அடிக்கிறாரு. ரொம்ப கஷ்டம் அது. சரியான ஒரு மேட்ச் அமைய போகுது. போன மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா 71 டார்கெட்ல செட் பண்ணி டைகூன் வாரியர்ஸ் ஈஸியா
பெட்டரா bowling போட்டுக்கலாம், பட் ஈஸியா சேஸ் பண்ணாங்க ஜேசிசி. பட் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போலர் இல்ல, அவங்களுடைய ஐகான் ஓரே இல்ல, அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அதை. சொல்லுங்க. பட் ஸ்டில் இந்த மேட்ச்ல எவ்வளவு டார்கெட் வரக்கூடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ போர்ட்ல 32. ஓகேண்ணா சொல்லுங்க, அதெல்லாம் சொல்லுங்க. அவங்க டீம் ஐகான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இல்லையா, அவங்க சொல்ல உள்ள கை காட்டிட்டு இருக்காரு. சந்தோஷ் அவருக்கும் ஒரு பெரிய அவர் இல்லாத ஒரு மேட்ச் எடுத்துட்டு போயிருக்காரு. நாடி இல்லை, இப்போ முகமடியா. ஆனா எனக்கு காது கேட்க உனக்கே தெரியும். 14,000 இன்வெஸ்டர் ஐகான். அது ஓனர் டீம் ஜேசிசி. இப்போ ஓனர் மூஞ்சில கொஞ்சம் கேட்கப்படுறது இல்ல. ஓனருக்கு 64 பல்லு இருந்து இப்போ ஒரு 58 பல்லாம் ஆயிருக்கு மூஞ்சில. 32 மணி உள்ள வந்திருக்காரு. ரைட் ஃப்ரம் தி பிகினிங் ஆஃப் தி டோர்னமெண்ட் மணி சமயா போட்டுருக்காரு. 5வது ஓவர் மணி யூஸ் வந்திருக்காரு. இந்த என்டையர் டோர்னமெண்ட் ஜேசிசி அவனோட ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ல 30 ரன் மேல தான் கொடுத்துருக்காங்க. வெண்பப்பு கொஞ்சம் ஃபேவரா இருக்குன்னு நினைக்கிறேன் பேட்ஸ்மேனுக்கு. கொஞ்சம் நல்லாவே அடிக்குது, பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கா? அஸ் அ பேட்ஸ்மேன் ஓடுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காது, தோத்துட்டு லீக்ல. சவுண்ட் கம்மியா இருக்கு, மைக்கோட சவுண்ட் கம்மியா இருக்கு. சரியான ஒரு பேட்டிங். நல்ல ரெயின் ஆகிட்டு பறக்கிறாரு. இந்த டோர்னமெண்டோட மை ஃபேவரட் பிளேயர் ரெய்னா தான். ரெக்கடி பறக்கபடி அண்ணாமலை சைக்கிள் ரெய்னாவோட சைக்கிள் பறந்துட்டே இருக்கு. இந்த மேட்ச் வந்தோடனே மக்கள் வந்து 2 ரெக்கையை கைட்டு கீழே வைப்பாருன்னு நினைக்கிறேன். பிச்சாத்துல அவருங்க பார்த்தாங்க. இல்ல மணியை போயிட்டாரு. பிளேஸ் பண்ணலாம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஜுனைதா இல்ல டிராவிடா? டிராவிட போட்டீங்க இல்ல நம்ம பேர வந்து மிடில் ஆஃப் த பேட்ல ஆட் ஆகும். நெக்ஸ்ட் அந்த மாதிரி சிங்கிள் அனுப்பியிருக்காரு ஜுனை. இது ஒரு நல்ல குவாலிட்டினே சொல்லலாம். நீங்க ஒரு பேரா சொல்லுங்க, நல்ல பேஸ் போடக்கூடிய பேர். இந்த மாதிரி யுனைடெட் அகேன்ஸ்டா எந்த மாதிரி பேர போடுவீங்க நீங்க? எங்க இருந்தா இந்த கோகோவை மட்டும் பாருங்க, தயவு செஞ்சு போய் பாருங்க. செகண்ட் பேட்ஸ்மேன் கார்த்திக் 5வது பிரகாசம். ஆட்டம் நல்ல மிடில படுத்து இருக்கும். பால் சூஸ் பண்றாங்க கரெக்டா. எந்த பால் அடிக்கணும் அந்த பால் அடிக்கிறாங்க. அதெல்லாம் ஸ்கோர் வந்துட்டே இருக்குது. இல்ல பால்ஸும் சூஸ் பண்றாங்க சொல்லணும். கரெக்ட். இல்ல 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 நல்ல தப்பான பாலை பனிஷ் பண்றாங்க. யோசிக்கிட்டே இல்லை, எந்த பாலாக இருந்தாலும் சரிதான். தப்பான பால்லாம் பனிஷ் பண்ணிடுறாங்க. சவுண்ட் இல்லடா, கொஞ்சம் சவுண்ட் பார்த்துங்க. மைக் 2ல வந்திருக்கும் வரவன்மை சும்மா ஓடல ஒண்ணு விளையாடுங்க. லீகல் டெலிவரியா லீகல் டெலிவரி பைஸ் என்ற ஜஸ்ட் சொல்லுங்க. மணி இந்த என்டையர் டோர்னமெண்ட்ல சரியான ஒரு போல அமைஞ்சிருக்காரு. அங்கே என்ன செஞ்சீங்க? டாட் பால் இல்லாம போட்டுருக்காங்க. டபுள் மற்றும் கார்த்திக் யங்ஸ்டர்ஸ் மிஸ்டேக் பண்ணிருக்காரு. மாடி ஒரு என்ன ஓடுவாங்க அப்படின்ற முறையில ஸ்லோவா பால கலெக்ட் பண்ணாரு. பட் இதை கேப்டஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் அவனுக்கு எம்பிடிக்காக கார்த்திக் மற்றும் வினோத் சைக்கிள். கார்த்திக் த செகண்ட் பேட்ஸ்மேன். மணி இப்போ கார்த்திக் நல்ல
விஜய்க்கு என்ன செய்யலாம் இல்ல இல்ல விஜயவாசன் தி பெஸ்ட் ஃபீல்டர். செம்மையா கவர் பண்றாங்க. போன மேட்ச்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டோர்னமெண்ட் வந்து இந்த ஸ்கொயர் ஆஃப் வின்னிங். போன மேட்ச் எக்ஸ்ட்ரா வந்தது, பறந்துகிட்டே இருந்தார். போன மேட்ச் ஃபுல்லா ரெக்க அவர் கையில, இந்த மேட்ச் ரெக்க ரெய்னா அக்கல்ல. ரெய்னா அவர் அக்கு இல்லையா? எக்ஸாக்ட்லி. Another thing for score please. Fighting with loss of 4 wickets. 8 ரன்பா. 8 மேட்ச்ல வீக்கானா 32 ல இருந்து 40 னா 8 ன்னு குழந்தை கூட தெரியும். அப்படியா? ஜெகதீஷ் உள்ள வந்திருக்காரு. ஜெகதீஷ் கேக்குதா இல்லையா? கேக்குது, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஸ்லோவா கேக்குது. ஜெகதீஷ் throw the second batsman கார்த்திக். ஒரு செகண்ட் பேட்ஸ்மேன் பேக் டு தி பவுலர், பேக் த்ரூ ரொம்ப நேரம் கழிச்சு கார்த்திக் பேக் டு தி பவுலர். பேட்ல நாட் இன்னும் 3 ஓவர் முழுமையா இருக்கு. எவ்வளவு ஓவர் நினைக்கிறீங்க? அந்த 3 ஓவர் மேட்சா இருக்கணும். 2 வைக்கான ஓவர்ல எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்க போகுது மேட்ச். உள்ளவராங்க பிரபோ அண்ட் ஜுனைத் அவங்க பாடி இப்போ இந்த மேட்ச் எப்படி எடுத்துட்டு போறாங்க. 5 ஓவர் 40 ரன்னுக்கு கரெக்டா நல்லா பேட்டிங் ஆடினார் கார்த்திக். இந்த 40 ரன்ல அவருடைய பேட்டிங் மட்டுமே ஒரு 60% அவர் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். 70-80% இருக்கும். அவர் தான் ரன் அடிச்சிருக்காரு மோஸ்ட் ஆஃப் ரன்ஸ். கார்த்திக் ஃபார் என்டர்டெய்னிங் அஸ். இங்க ஒரு பால் போட்டிருக்கோம். பேட்டில் சொன்னால அந்த ஒரு என்ன டக்குனு சாய் கார்த்திக் அப்புறம் சம்பளம் முடியும். ஓ பாபு பைசா வசூல். பாபு பைசா வசூல். பைசா வசூலா? எம்எஸ்கே நகரின் பபு 5 வாட்டி சொல்லியிருக்கோம். 200 வாங்கிக்கோ, 50 கட்டலாம். நாங்க சொல்லுவோம். ஜெயிலிஸ் டு தி நியூ பேட்ஸ்மேன் பிரபா. என்னடா ஜெப் பண்ணறான்னு பார்த்தா பேட் எடுத்துட்டாரு. ஸ்டார்ட் பண்ணிருக்காரு பிரபா. 130 பிரபா வாங்கிஸ்டா. ஜெயிலிஸ் வர அங்க வர போயிடும் ப்ளீஸ் சாப்பிட்டீங்களா? கோகோ கொஞ்சம் அர்ஜென்ட்டா போயிருக்காரு. சின்ன பசங்க ஒரு ஸ்ட்ரைட் பேட்ஸ்மேன் இருக்காரு. ரொம்ப தீவிரமா ஒரு விக்கெட் அடிச்சு நடத்தாரு. அப்படியே இந்தியா போயிட்டோம். இது ஒரு ஓவர் மீனப்படா டேய் என்ன பண்ண ரொம்ப நல்லா பண்ணிருக்கானே. இப்பெல்லாம் விக்கெட் போடா. ஒரு சின்ன ஒரு புகழ் சூப்பர் பண்ணிட்டு விக்கெட்டுக்கு அப்புறம் கண்டிப்பா 3 பேட் பால் போட்டு போடுறோம். பேட்ஸ்மேன் சின்ன பிரஷர் இருக்கு. அது எவ்வளோ பண்றாங்க தோணுது. கண்டிப்பா பேட்ஸ்மேன் பெரிய பிரஷர் இருக்காங்க. ஷார்ட் மேலே போடுறாங்க. நல்ல ஃபீல்டிங். அதான் இப்ப தானே நம்பியா அவன் இருக்காளே வெளியே வந்தான். அப்புறம் பார்த்தேன் icons of MPT on the middle.
ஷார்ட் கட்னே சொல்லலாம். நல்ல ஒரு ஷாட்டு. இந்த ஷாட் வந்துட்டு சொல்லலாம் டிராவிட்னு. தான் சி கோகோ ஒரு பேட்ஸ்மேன் பேட் பாலே இல்லாம ஆடக்கூடிய ஆடுறாருன்னா அவர் வந்து அவருக்கு போய் எப்படி போடுறது நீங்க யோசிச்சு பாருங்க. போன மேட்ச் நம்ம பார்த்தோம், முகில் தி பர்த்டே பாய் செமையா ஆடிந்தாரு. ஒரு டாட் பால் கூட இல்லாம அந்த மேட்சுக்கு 71 ரன்ஸ் டார்கெட் செட் பண்றதுக்கு அவரும் ஒரு காரணம். இப்போ ஜுனைத் செட்டில் ஆனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஜேசிசி ஒரு கேம் பிளான் மாத்தி ஆகணும். for the team MP3 last 2 over of the innings. போர்ட்ல ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் போர்ட்ல என்ன ரன்னு அவங்களோட சொல்லுங்க. End of 6 hours 2 scores 34. நல்ல ஒரு ஃபுல் பேக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். லாஸ்ட் 2 ஓவர்ல 12 ரன். நானா வார்னிங் கொடுனா நம்ம ஆளுங்க கார் வாங்கினது இல்லை. நம்ம ஆளுங்க கெஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு வார்னிங் கொடுங்க. காவல்துறை நண்பர்கள் உள்ளே வந்திருக்கிறார்கள். நன்றி அப்படின்னு சொல்லி நன்றி காவல்துறை நண்பர்களுக்கு. மெல்பர்ன் உள்ள காவல்துறை உள்ள வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். எஸ் டு பஸ் அந்த ஃபீல்டே இல்லை. பல இந்தியா டீம் மாதிரி அண்ணன் கை காட்டுவாரு. ரெண்டும் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. 2-3 இருக்குமா இல்லைங்க. நீ பழைய ஆவா பாத்திய, இது புது ஆவா. பல இந்தியா டீம் பால் பின்னாடி பல கை காட்டுவாங்க பாத்துறீங்களா? ஓஹோ, அதான் மும்பை இந்தியன்ஸா? என்ன அது இது மணி டூ பிரபா. சந்திக்கிச்சுங்க. இந்த பால் மிடில் போட்டதா எத்தனை ரன் கிடைச்சிருக்கும்? கரெக்டா 6 கிடைச்சிருக்கும். 6 அது மட்டும் தெரியும். பாராட்டு தெரிவிச்சு ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இது ஹார்ட் போயிருக்காது. இல்லைங்க, அந்த பில்டிங் அந்த அடிக்கும்போது கண்டிப்பா டிராவல் ஆகிடும் பால் எப்பவுமே. ஓகே, எந்த ஒரு ஃபேவரா இருக்காது. டெஃபினெட்லி +2. இப்போ ஸ்ட்ரைக்ல ஜுனைத் கான். ஜூனோன்னும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? என்ன அது இது வேற ஏதோ ஞாபகம் வரும், அது வரக்கூடாது. பிங்கா இருக்கு. நான் பிங்க் தான். சைட் சேஞ்ச் பண்ணிருக்காரு மணி. அச்சாருங்க ஸ்ட்ரைட் பன்னீர்செல்வம் பால் அந்த அடிக்கும்போது கையை மேல செட் பண்ணிட்டாரு. ஆங்கிள் மட்டும் தான் மாத்தினாரு பால் வரும்போது. கூட மேல கூட வச்சு கூட மாதிரி மிஸ் ஆனார் கையை. இவ்வளவு சோகமாக வந்திருப்பாரு. கொஞ்சம் பிரைட் ஆயிருக்காரு. ஜுனைத் விக்கெட் ஒன்று. ஜெய்சன் முகத்தில் 32 பேர்கள் கூடியது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விக்கெட் ஜுனைத் டிபார்ட்ஸ். லாஸ்ட் கண்டிப்பா கொஞ்சம் டேஞ்சரா தெரிஞ்சிருப்பாரு. கண்டிப்பாக the best fielder of JCC. Yes sir, Reina. இன்னும் Reina for you. Favorite boy of JCC. இன்னோட MCPL 2.0 my favorite Reina for you. all time favorite Reina. ஒரே பிரச்சனை, அவர் பேட்டிங் ஆன போது என்ன பார்த்தா மாதிரி ஆடுறாரு அப்படின்னு கேட்டா அவருக்கு ரெய்னாக்கு இப்போ மூஞ்சி ஃபுல்லா பல்லு. ரெய்னா 6 வருஷத்துல மும்பை இந்தியன்ஸ்ல மாறு எடுத்துட்டு மாறிட்டு இல்லை. ஒரு டீ 20 ரூபா பாரு. பார்த்தா கால் அடிச்சு ஓடுறாரு. ஓகே, FIFA உலக கோப்பை இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஸ்டார்ட் பண்ணாரு. ஓகே ஓகே. செல்லம் சுமன் செல்லமா ஆமா செல்லம் உன் செல்லம் எப்படி மாறுது அதை மட்டும் பார்த்துக்கோ. மைண்ட்ல நின்று காமாரு. விஜயஹாசன் செல்லா குட் பார்.
ரெண்டு வச்சுனா சொல்லலாம். செம்ம யாக்கிங் லென்த்ல அடிச்சாரு. பேட்ஸ்மேனுக்கு எலிவேஷனே கிடைக்கல. நீங்க பாத்தீங்கன்னா மிஸ்டர் கோகோ பட்டுக்கோவை மணி பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ் போடுறாருங்க. ஹைட்டை யூட்டிலைஸ் பண்ணி எப்பயுமே ஒரு வேகம் ஒரு இம்பாக்டா இருக்கும். ஒண்ணு அப்புறம் அவங்க போடுற லென்த் வேகம் மட்டுமே எப்பவுமே கை கொடுக்காது. எக்ஸாக்ட்லி. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் மணி டு தி நியூ பேட்ஸ்மேன் சுனில் செல்லா சரியா படலை. டிஸ்டன்ஸ் கிடைக்கல. ஸ்ட்ரைட்டா நல்ல விக்கெட் கிடைச்சிருக்கு. செல்லத்துக்கு பாஸ் அனுப்புவாரு அஜயசன். நல்ல ஒரு கேட்ச் கேரி ஆயிருக்கு. பாஸ் இதற்கிடையில் 7 ஓவர் முடிஞ்ச அணி எண்ணிக்கை 49. 5 ரன் மட்டுமே கொடுத்திருக்காரு இந்த ஓவர்ல. 5 ரன் கொடுத்து 2 நல்ல விக்கெட் பிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஸ்டார்ட் பண்ணதை பார்த்தா கண்டிப்பா 60+ போகும்னு நினைச்சோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இருக்கு, இன்னும் வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்ட்ரைக்ல கூட நினைக்கிறேன். கண்டிப்பா 60 இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. இந்த ஓவர்ல கண்டிப்பா 10 ரன்ஸ் ஆடுவாங்க. லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு ஜனா சூப்பரா போட்டிருக்காரு. அருமையா போட்டாரு அவரை வச்சு. சரியான ஒரு ஓவர். அந்த நியூ பேட்ஸ்மேன் யாரு பானிபூரி விற்கிற மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு. பானிபூரி பாய் சுக்கரோ இந்தி பாய் நினைக்கிறாரு. टुकड़ा 8 मार 10 टुकड़ावा. अरे भैया 10 रुपए की 5 पानी 10 ரூபாய்க்கு 7 பானி. பேட்ஸ்மேன் நேம் தெரியவில்லை. நாமளே எதனா ஒன்று பேர் வச்சுக்க வேண்டியதான். शिखर धवन. ஏன் சிக்கர் தவன் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? எனக்கு பிடிக்கும். யார் பேர் தெரியலாம் சிக்கர் தவன். வாசுவா வாசு அருமையான பந்து வச்சுருக்கா. ஸ்டார்ட் பண்ணிருக்காருமா ஜெகதீஷ். அருமையான பந்து வச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்த உடனே பிரபா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாருன்னு சொல்லலாம். இப்போ லாஸ்ட் ஓவர் போட்டுட்டு இருக்காரு. ஷஃபில் வந்துட்டார் ஃபுல்லா. பால் போடும்போது ஃபீல் செட் பண்ணாதீங்க. அச்சாருங்க அந்த சுந்தர் அவர்கிட்டயும் ஒரு கூட இருக்குது. கூட மேல கூட வச்சு ஃபுல்லா 3 கூடைகள் அங்க. வயசு வேணா கானா வயசு வரும். நீங்களே பாருங்க. கூட மேல கூட வச்சு ஷாண்டு பாட்டு தான் போடக்கூடாது. பாடம் அதெல்லாம் தப்பு இல்லை. பாடலாம்பா, கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே. பாட்டு தான் போடக்கூடாது. ஃபுல் பாட்டே பாடலாம், போடக்கூடாது. அந்த மியூசிக் டைரக்டர் தான் உனக்கு வந்து இது பண்ணுவாங்க. மியூசிக்கா போடுவாங்க. அந்த ஒரு சீனே இல்லை. ஏழுமலை மியூசிக் போட்டுருக்கீங்க. ஏழுமலை கிரவுண்ட் பக்கமே வரல. ஏழுமலை மைண்ட்ல வந்தாங்க. ஏசி வெளி பண்ணுறாரு. கடையில் பார்த்துட்டு வந்தேன். ஜெகதீஷ் இந்த ஒரு சமையல் போட்டுருக்காருன்னு சொல்லலாம். பார்த்துட்டு இருக்காரு. அவருக்காக ஒரு மியூசிக் போட்டுருக்கீங்க. எதுவும் ஏழுமலைக்காக டெடிகேட் பண்றாங்க. திவாகர் செகண்ட் ஹையஸ்ட் பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட். எவ்வளவு 1800. சிஐ 1800. எஸ். சோலோ சிசி நீங்க லைவ் பார்த்துருந்தா கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. டாஸுக்கான டைம் இருக்கு. ஓவர் முடிஞ்சோடனே செகண்ட் செமிஃபைனலுக்கான டாஸ் போடப்படும். சோலோ சிசி வர்சஸ் 2G ஸ்பெக்ட்ரம் இல்ல 2G குரூப்ஸ். அதை பத்தி நம்ம பேசலாம். அருமையான பந்து வச்சியா. சரியான ஒரு வணக்கம் வைக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பாலே பேட்ஸ்மேனை வணக்கம் போட வச்சிருக்காரு. அருமையான பந்து வச்சிங்க. 3 பாலுமே டாட்ல போட்டுருக்காரு. ஒண்ணுமே பண்ண முடியல பேட்ஸ்மேன்ல. ஜெகதீஷ் எனக்கு தெரிஞ்சு ஒரு அண்டர் ரேட்டட் போலராகவே இருக்காரு. கண்டிப்பா சமய போட்டுருக்காரு. நானா எக்கானமி
பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிலோ 6. சொல்லலாம். டாட் பால் 2 consecutive டாட் பால்ஸ். அடுத்த டெத் ஓவர் எவ்வளவு அவசரா இருக்கும் பேட்ஸ்மேன். 4 பாலுமே ரன்னே கொடுக்காம போலிங் போட்டுட்டு இருக்காரு. சரியான ஒரு போலருங்க. இது லாஸ்ட் ஓவரா இல்ல மிடில் ஓவர்ஸ் எனக்கு தெரியல. போர்ட்ல இன்னும் 49 தான். ஸ்டில் அப்படியே இருக்கு. மூமெண்டே இல்லைங்க சபானா. லாஸ்ட் ஓவர்ல 5 டாட் பால் போறது ரொம்ப பெரிய விஷயம். இப்ப வரைக்கும் 2 ரன் கொடுத்து வண்டிகள் எடுத்திருக்காரு இந்த ஸ்பெல். அவரோட ஸ்பெல்ல போன ஒரு 4 ரன் கொடுத்தாரு. ஸ்கோர் கார்டில் அப்படிதான் காட்டுது. அப்படியா? எஸ். லாஸ்ட் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ். லாஸ்ட் மேடன் அண்ட் விக்கெட்டுங்க. என்ன ஒரு மேட்ச்ங்க. நார்த் கோட்ல செமிஃபைனல் 1ல 50 ரன் டார்கெட் செட் பண்ணிருக்காங்க. எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன் 4 ஓவருக்கு 32 கொடுத்த ஜெய்சிசி அதுக்கப்புறம் ஜஸ்ட் 17 ரன்ஸ் மட்டுமே கன்சிடர் பண்ணிருக்காங்க. இது இப்ப இல்ல, லாஸ்ட் 3 மேட்ச் நடக்குது. எப்படி நடக்குதுன்னு தெரியாது. ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் வச்சு தான் போலிங் போடுறாங்க. நல்ல ஆடிட்டு போலிங் போடுறாங்க. லாஸ்ட் 4 நல்லா வச்சிருக்காங்க. மணி அப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் will be the target. ஜெகா ஜெகா இவங்க 2 பேருமே லாஸ்ட் 4 ஓவர் அருமையா போட்டு இழுத்து பிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் புது பால்ல புவனேஸ்வர் அப்படி இப்படின்னு ஸ்விங் பண்ண 2 கொடுத்தாலும் பின்னாடி வந்து இட்ஸ் மணி அண்ட் ஜெகா பார்ட்னர்ஷிப்ல சூப்பரான ஒரு போலிங். நிறைய சின்ன தாண்டி அவர் ஒரு சின்ன ஒரு போலிங் நல்ல ஒரு கேமியை கொடுத்தாரு. நன்றி நன்றி நன்றி. முடி தெரியுது, மண்டையும் தெரியுது. வேற என்ன வேணா சொல்லுங்க. ஸ்நாக்ஸ் ஏதாவது வெஜ்ஜில் வாங்கி வாடா. ஒரு பீர் ஒரு வெஜ்ஜு ஒரு இடம் வாங்கி வாடா. வெஜ் மீல்ஸு ஒரு பீர் வாங்கி வா. ஆமாம். ஏய் பைசா அனுப்புகிறேன், பீர் வாங்கி வாடா டக்குன்னு. நான் சொல்கிறேன் ஒரு பீர் அனுப்பிக்கும் சாப்பாடு வேணாம். சீக்கிரம் வாங்க. வாங்கி வாடா. எவ்வளோ பக்கத்தில் வந்து சார் வாங்கி வாடா. இன்னும் 2 மேட்ச் போனடா. வாங்கி வாடா. அனுப்பிச்சி விட்றேன். பைசா அனுப்பிச்சு வாங்கி. மைக்ல போடும். நான் கால்ல நீ கால்ல நான் பாயில அப்படி வரணும். கால்ல 10 இருப்பான் பாயில. நீ நினைக்கிறது இல்ல இந்த வாங்கிக்கோ. ஆயில ஷாண்டு ஷாம்பு சார் ரெய்னா ரெய்னா எங்க போனாரு? ரெய்னா கூட ஒரு சின்ன இன்டர்வியூ எடுக்கணும். பன்னீர்செல்வம் எங்க இருக்கீங்க? ஏன் போனா ரெய்னா? பால் பாய் ரோஹித் அவருக்கு அவள்தானு. ஜெயனா பேர் சொன்னா பேச நடுங்குன்னு சொல்றா அவர்கிட்ட போய். அப்படியா? ரமேஷ் அண்ணா வந்தா பேச காலி பண்ணிட்டு. Semi-final 2 for ICC versus J Groups. I request both the team captains please come forward stage. பலாசோலை சிசி எங்க இருக்கிறீர்கள்?
ஜார்ஜ் வெஜ்ஜில் என்ன கிடக்குதோ வாங்கினாச்சு. சிசியா இல்ல டிடி டெல்லி டேர்டெவில்ஸா? ஜார்ஜ் ஒரு பீர் சாப்பாடு ஒரு தம். ஜூஸ் வேணும். சொன்ன ஒன்று மாஸ்டர் பிளாஸ்டர் மாரோட சுற்று அண்ணன். இந்த சோலை கோட்ல கூப்பிடுற டவாலி கூப்பிடுற மாதிரி 3 வாட்டிக்கு மேல கூப்பிட்டு வந்துருங்க தயவு செஞ்சு. சோலையிலே ஆட்ட பந்து சோலையிலே ஆடவில்லை, சோலை கிரசன்ட்லே வந்துட்டார்கள் சோழ லெவன்ஸ். ஸ்பெக்ட்ரம் எங்க இருக்கீங்க? மார்க் ஆண்டினியா மார்க் ஆண்டனி அவர்கள் டாஸ் பண்ணா ஜெயனா செகண்ட் செமிஃபைனலுக்கான டாஸுக்கான டைம். அது அவரை ஒத்துழைப்பாரு. மார்க் ஆண்டனி இந்த வரிசையில் மார்க் ஏதோ ஒன்று கொடுண்ணா. யார் டாஸ் இன்னும்? சோலை சிசி வந்த டாஸ். டாஸ் டு ரவி. உடனே சொல்லிடுங்க, ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது, இங்கே சொல்லிட்டு போயிடணும். டாஸ் டு பேட்டிங் நினைக்கிறேன். இந்தாங்க அப்படின்னா உங்க டீம் பேர் கிடையாது, இங்க அடிச்சிருக்க ரன் மாடி கொண்டுக்குள்ளே உன்னை வச்சு 2 ரன் ஆட வச்சு இந்த டைலாக் மறந்துட்டீங்க. தேங்க்யூடா. உள்ளுக்குள்ள உள்ள வச்சு 2 ரன் ஆட வச்சு மேடி ஃபார் ஹோம். எம்பிபி பிரபா 2. டீயா காஃபியா? ஆனா எனக்கு காஃபினா பேக் டு பேக் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க மேடி. ஃபேண்டாஸ்டிக் பீஸ் ஆஃப் பேட்டிங் மேடி ஃபார் ஹோம். இந்த அம்பர் என்ன எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா இது காஃபியா? இது சால்ட், லெமன் சால்ட் பார்சல் பண்ணி கொடுப்பாங்க. லாஸ்ட் மேட்ச் இந்த பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட 36-40 ரன் ஆனாங்க. ரைட் பாலிங்க நன்றி நடுவர்களே. 7 ரன் ஆடிருக்காங்க 3 பாலுக்கு இப்போ வரைக்கும். ஜெய்சிசி சக்சஸ்ஃபுல் சைடா இருந்திருக்காங்க சோஃபார். எம்பிடியும் கூட சரியான ஒரு பால் எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காரு எம்பிடி பிரபா. ஒரு பேக் ஏர்லி பேக் ஒரே விக்கெட்டுங்க. பெரிய விக்கெட் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி Buster back to Napoleon. MPT Prabha for you. Fantastic piece of bowling. Sati, Puji Group Sati. சோலை Solo bro. The decision final நல்லா இருக்கும். Ball first. பால் ஃபர்ஸ்ட்டுங்க. Thank you. Sati, Puji. What? ஒண்ணுல டீ வேணுமா வேணாமா? வேணாமா? வேணுமா? வாங்கம்மா. லாஸ்ட் மேட்ச் வின்னிங் பேர்னு சொல்லலாம். இவங்க 2 பேரும் தான் இந்த 71 ரன்ஸை 4 ஓவர்ஸ்ல சேஸ் பண்ணாங்க.
இந்த மேட்ச் அவங்க பண்றாங்களா பார்க்கலாம். பட் சாரி டு சே திஸ், இந்த வாட்டி ஒரு குவாலிட்டி 4 bowlers உள்ள இருக்காங்க எம்பிடி. பட் பேட்ஸ்மேன்ஸ் ஆல்சோ த குவாலிட்டி பேட்ஸ்மேன்ஸ் உள்ள வந்திருக்கீங்க. ஆம்புலன்ஸ் ஜஸ்ட் நம்பர் இந்த மாதிரி ஒரு கேட்ச் எந்த மாதிரி இருக்க 45 55 தெரியல. இம்ப்ரெசிவ் இருக்காங்க சத்யா. ஜிஎன் மூஞ்சி மாறுது. எம்பிடி ஜெயன் மூஞ்சில நேல் வராது கேட்டா வரும். பேக் டு பேக் கன்செக்யூட்டிவ் விக்கெட்ஸ் இங்க கிடைச்சிருக்கீங்க. ஒரு எம்பிடி பவர் ஸ்ட்ரைக்ஸ், ஒரு அருமையான பந்துடுச்சு. மறுபடியும் நீங்களா? மறுபடியும் வாரமா என்னன்னு அண்ணா இவர் தானே. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அது தொடர்ந்து அப்படி வேணும்ட்டேன். நல்லா இருக்காங்க. சொல்லாம கண்டிப்பா கிடைக்குமா? ஆஹா ஓடலைங்க. 2 ரன் மட்டுமே கிடைச்சிருக்கு. 2 wickets with 9 runs. 9 runs. In the first over, score 9 with loss of 2 consecutive wickets. சரியான அமைஞ்சிருக்கு. 2 பக்கமும் எம்பிடி ஒரு பக்கம் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. மாஸ்டர் பிளாஸ்டர்ஸ் டீம் ஜேசிசி ஒரு பக்கம் நல்லாவே ஆடி இருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னும் கிட்டத்தட்ட 41 ரன்கள் எடுத்தால் வெற்றி. 42 பாலுக்கு ஆரம்பமா இந்த சேஸ். 42 balls 41 runs quite. கன்சர்ன் யாக்ஷரத் உள்ள ஒரு லோ ஸ்கோர் பிரஷர் இருக்குங்க எப்பயுமே. 35 பிரஷராக இல்லையே. அது ரொம்ப லோனே சொல்ல முடியாது. லாஸ்ட்ல சொல்லாம யாக்கி உள்ள வந்திருக்காரு. இஸ் கவி ஃப்ரம் கார் பிரசிடென்ட். நல்லா ஆடிருக்காரு. கட் ஷாட்டுங்க. ஒரு ஓட்டங்கள் ஜஸ்ட் சிங்கிள் பட் ஸ்டில் இங்க இருந்து ஒரு பாலுக்கு 1 ரன் மட்டுமே வெற்றியை தேடி கொடுக்கும் ஜேசிசிக்கு. கொஞ்சம் எளிமையா வந்திருக்காரு. சொன்னோம் ஒரு சர்ப்ரைஸா எலிமெண்ட். என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஒரு நல்ல பேட்ஸ்மேன் கூட கண்டிப்பா அதை யூட்டிலைஸ் பண்றத பார்க்கலாம். பவர் பிளே யூட்டிலைஸ் பண்றதுக்காக பிரச்சனை இல்லை. நீங்க ஆடுங்க. அதுக்கு தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கொடியெல்லாம் எடுத்து ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஆக அருமையான ஒரு தடுப்பாட்டங்க. இந்த சிங்கெல்லாம் 2 விஷயம். ஒரு போலரை டிஸ்டர்பன்ஸ் பண்ணனா 6 நாள் ஆச்சா கை வராது. பட் என்டையர் டீம் யூனிட்டை டிஸ்டர்பன்ஸ் பண்ணும், காலி பண்ணனா ஈச் அண்ட் எவ்ரி பால் சிங்கிள் ஆனாலே அது கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா பண்ணிருக்காரு. ரைட் யூட்டிலைஸ் பண்றாரு. நல்ல ஒரு அவுட் ஸ்விங் போடுவாரு. பவர் பிளேல டாட் போடுறது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு இந்த மாதிரி ஜேசிசிக்கு ஒரு பிரஷர்னு பாத்தீங்கன்னா ஏர்லி பிரேக் த்ரூ, அதுவும் மாஸ்டர் பிளாஸ்டர் மேடி இங்க வந்து கேப்டலைஸ் பண்ணி ஆகணும். ஜேசிசி ஸ்ட்ரைக்ல பாஷா, நான் ஸ்ட்ரைக்ல செல்வம், பால் டு பால் தான் இருக்கு. டாட் பால்ஸ் மட்டுமே வெட்டி தேடி கொடுக்கும் எம்பிடிக்கு. ஒரு பிரஷருங்க எப்பயுமே 2 டாட் பிரஷருங்க பிடிச்சிருக்காருங்க. அப்புறம் ஒரு மேட்சோட ஹீரோ விக்கெட் இழந்திருக்காரு. பேட்ஸ்மேன் யாரு? போன மேட்ச் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஆடின 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டிபார்ட்ஸ். இங்க இருந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போல எந்த ஒரு பேட்ஸ்மேன் உள்ள வந்து
ஜேசிசியை ஃபைனல் கெட்னு போவாங்க, வெயிட் பண்ணி பார்க்கணும். Who will be the next batsman? Reina. Number 3. இன்டர்நேஷனல் மேட்ச்ல வந்து ரெய்னா ரிட்டர் ஆகும்போது எவ்வளவு பேர் கஷ்டப்படுறீங்கன்னு தெரியாது. பட் நாங்க பார்க்குறோம் ரெய்னாவோட இன்னிங்ஸை. ஏன்னா டெய்லி விளையாடிட்டு இருக்காரு அந்த பிச்சில். ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன், ஒரு ஃபியர்லெஸ்ஸான ஒரு பேட்ஸ்மேன் சொல்லலாம். சூப்பர் ஆடுவார். கண்டிப்பா ஒரு சின்ன எம்ஐக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஒரே ஒரு வேண்டுகோள் ரெய்னாக்கு, சொல்லுங்க. Don't look at me while you playing. கரெக்டா பட்டுமா கண்டிப்பா ஒரு 4 கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். முத்து காலை வச்சு பால்ல ஒரு கொத்து. வேர்ல்ட் கப் வருது மனசுல வச்சுட்டு மார்க் ஆண்டனி ஸ்கோர் மார்க் ப்ளீஸ் ஆர்டர் மீ மலையா ப்ராடக்ட். ஸ்கோர்ஸ் 2 overs. End of power play 2 overs. Team score 12 with loss of 2 wickets. 3 wickets by Harden. 2 ஓப்பனர் ஒரு ஒன்றை காலிங்க. போன மேட்ச் அந்த 3 பேருமே விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் இங்க 36 பாலுக்கு 37 அடிக்கணும் நீங்க. கரெக்டா? எக்ஸாக்ட்லி 56 ரன் டிஃபெண்ட் பண்ற ஒரு டீம் எம்பிடி. இல்ல 50 அடிக்கணும் இல்ல. கரெக்டா? 50 ரன் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. 38 அடிக்கணும். கரெக்ட். 36 38. எக்ஸாக்ட்லி. இதுக்கு முன்னாடி மேட்ச் பிஜி குரூப்ஸ் அகைன்ஸ்டா 56 ரன் டிஃபெண்ட் பண்ணாங்க. இப்போ 50 ரன் டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்ற கேள்வி. நல்ல ஒரு போல் செலுத்தி இருக்கு அவங்க கிட்ட. ஆனா லோக்கல் பாய் ரெய்னா ஒரு கிளாஸ் காட்டிருக்காரு. கண்டிப்பா அந்த பேட்ஸ்மேன் அவன் கிராம்புங்க ஃபர்ஸ்ட் டைம்ங்க ஹிஸ்டரி. ஐயோ 90 டேல தூக்கியா இருக்கா. தூக்கிட்டாரு. இப்ப போலாம் ஜெய்சிசி உள்ள போலாம். அவர் ஹெல்ப் பண்ணலாம், தப்பில்லை. அங்கே எல்லாம் மைனஸ் பண்ண மாட்டோம், போன செய்யணும். ஒரு இன்ஜுரி ஆகும்போது கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு கொடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப நாள் கழிச்சு ஓடி ஃபீல்டிங் பண்ணனால பன்னீர்செல்வத்துக்கு லைட்டா முட்டியில காயம் நினைக்கிறேன். ஆனா உடனே எந்திரிச்சு காயப்பட்ட சிங்கம் எப்படின்னு படுத்திருக்காது. அந்த மாதிரி இதை நான் பட்டு ஆயிட்டாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காம்பான காலை அவரை தூக்கிட்டாரு. பாத்தீங்களா? நீங்க யாரும் ரொம்ப ஹெல்ப் பண்ண வேணாம், நானே பாத்துக்கிறேன், நானே 90 days அப்படின்ற மாதிரி செல்ஃப் டிஃபென்ஸ் நிற்கும். ஒண்ணு விட இருப்பாங்க எல்லாருமே கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க, பாத்துக்கேன். இந்த படத்துல வருங்க, ரஜினி படத்துல நாலந்து வந்து ஒரு நிமிஷம் நான் ரெடி சார் நாளைக்கு பட்டிருக்க மிடில் பட்டிருக்கு அவர் ஆன செகண்ட் பால். ஒரு சரியான டிரைவிங் அது. கண்டிப்பா அந்த ஃபீல்டு ரைட் லெஃப்ட் ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கும். ஒரு கான்பிடண்டா தெரியல ரெய்னா இந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்து ஃபைனல் எடுத்துட்டு போறா பார்க்கலாம். டிஃபரெண்டா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜெயித்து சொல்லுவோம். இப்போ ஒரு பாஸ் இருந்துச்சு. இந்த பால் அந்த டோர்னமெண்ட்ல ஒரு யூஸ் பண்றாரு. நல்ல ஒரு டெக்ல அடிக்கிறாரு. நல்ல வேகமா போகுது பால் கீப்பருக்கு. அதுக்கு காரணம் வெயிட்டுங்க. அவரு ரொம்ப வெயிட்டுங்க. கரெக்டுங்க. ஒரு பன்னீர்செல்வம் செல்வமா 2 மாதமா செல்வமா மாறிட்டு இருக்காங்க. பரவ பன்னீர்செல்வமா மாறுற நீங்க செல்வத்தை பார்க்கலாம். 2 பன்னீர்செல்வம் உள்ள பட் ஃபர்ஸ்ட் ஒன் கிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் மேன் இஸ் first man of test one Sam Shakespeare at the time JCC பெரிய நம்பிக்கை தெரியுதா? 2 பேருமே ஒரு சரியான ஒரு சிக்ஸிங்க. ரொம்ப வராதப்போ வறண்டு போயிருந்தாங்க டீம். டிஃபரெண்டா இந்த பார்ட்னர்ஷிப் எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்க போகுது ஜேசிசிக்கு. விக்கெட் வந்திருக்காரு. ஒரு ஸ்ட்ரைட் வாங்கி இருந்துச்சு. அவுட் சைட் எட்ஜ் ஸ்ட்ரைட்டா செட்டா ப்ரோ. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் செல்வம் டிபார்ட்ஸ் ஒரு ஆடுக்கு அப்புறம் ஒரு விக்கெட்.
6 அடிச்சு மேட்சுக்குள்ள வந்திருக்காருன்னு சொல்லலாம். விஜயஹாசன் இந்த பார்ட்னர்ஷிப் 10 ரன் நல்ல ஒரு சின்ன கேமியா கொடுத்தாங்க. இதே மாதிரி 10 ரன் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாலே மேட்சை ஈஸியா வின் பண்ணிடுவாங்க. டெஃபினெட்லி ரெண்டு 10 ரன் பார்ட்னர்ஷிப் வச்சா போதும். இங்கிருந்து நீங்க வச்சு பாத்தீங்கன்னா இந்த என்டையர் டோர்னமெண்ட் ரன்னிங் பட்டியல் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு. இப்ப விஜயஹாசன் எப்படி ஒரு பேட்ஸ்மேன் ரொம்ப ஒரு ஃபிட்டான ஒரு பேட்ஸ்மேன்ஸ் 2 பேர் உள்ள இருக்காங்க. என்ன ஒரு மெல்பர்ன் ஏன் சொல்றேன், கண்டிப்பா பவுண்டரிஸ் எல்லாமே கொஞ்சம் கஷ்டம் அடிக்கிறது. லாங்கஸ்டா இருக்கும். ஒரு ஒரு பியூர் கிரிக்கெட் பாத்தீங்கன்னா சென்னையில கிரசன்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பியூர் கிரிக்கெட்டை பார்க்கலாம். நீங்க கண்டிப்பா நல்லா ஆடினா மட்டும்தான் ஒரு ரன் கிடைக்கும். நிறைய கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா சும்மா தட்டினா 6 போயிடும். போலர்ஸ்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எக்ஸாக்ட்லிங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. பெரிய கிரவுண்ட் 65 மீட்டர் ஈச் அண்ட் எவரி சைட். விஜயஹாசன் மற்றும் ரெய்னா இங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் 2 பேரோட விக்கெட்டுமே ரொம்ப குரூஷியல்னு சொல்லலாம். ஏன்னா லோக்கல் பாஸ் நல்லா இருப்பாங்களா, நல்லா ஆடக்கூடியவங்க இந்த கிரவுண்ட்ல. எம்பிடிக்கு நைட் மேரா இருப்பாங்களா இந்த பார்ட்னர்ஷிப். பிகாஸ் பெரிய டபுள்ஸ் ஓடக்கூடிய 2 பேட்ஸ்மேன் இல்ல இருப்பாங்க. விஜயஹாசன் சைட்ல ஜுனைத் விஜயஹாசன் நல்ல ஒரு கச்சாட்டுங்க. இன்டென்ஷன் கிளியரா இருக்குங்க. இங்க பவுண்டரி தேவையில்லை இல்லை, சிங்கிள் மட்டும் டபுள் மட்டும் மேட்ச் வின் பண்ணி கொடுக்கும் என்ற நிலையில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ரெய்னா மற்றும் விஜயஹாசன். சூப்பரா ஆடிக்கிறாங்கன்னு சொல்லலாம் இந்த ஓவர். சரி ஜார்ஜ் வந்தனா இல்லையா வந்துட்டான்டா கேணி போயிட்டாங்க. சாப்பிட்டது வா. தேங்க்யூ கோகோ. கோகோ சாப்பிட போயிட்டாரு, ரொம்ப பசியா இருக்காரு. சாப்பிடுங்க. ஒன்னா ரெண்டாங்க. ஒரு ஓட்டங்களா, 2வது ஓட்டத்துக்கு ரன்னிங் ட்ரை இருக்குங்க. பரவாயில்ல ஒரு ரன்னுங்க. இது பால கையில எடுத்துட்டாங்க. அது யார் முடிந்தாலும் கண்டிப்பா விக்கெட் கிடைச்சிருக்கும். மிடில் ஆடிட்டு இருக்காருங்க ரெய்னா. சூப்பரா பாடிட்டு இருக்கு பேட்ல. எண்ட் ஆஃப் தி ஓவர் டீம் ஸ்கோர்ஸ் 21. கரெக்ட்டுங்களா? 21 நானே நினைக்கிறேன். எண்ட் ஆஃப் தி ஓவர் டீம் ஸ்கோர்ஸ் 21. பாத்தீங்கன்னா 10 பால்ஸுக்கு 29 ரன்ஸ் நீடட். கரெக்ட். 30 பந்துகளில் 29 ஓட்டங்கள் இருக்க வேண்டும். ரெய்னா சூப்பர் ஆடிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அதாவது 3 பால் மிடில் பட்டுருக்கு. நல்ல ஒரு கான்ஃபிடண்டா தெரிகிறாரு. இந்த மாதிரி கமெண்டேட்டரை பார்த்து நிற்கிறாரு. யாருமே கிடையாது அந்த ஃபீல்டர். நான் சொல்லிட்டே இருந்தேன் ரெய்னா தி லோக்கல் பாய் சூப்பர் ஆடிட்டு இருக்காரு. டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த பிச்சில். இந்த மேட்ச் எம்ஐக்கு எவ்வளவு முக்கியமா தெரியல. கண்டிப்பா ரெய்னாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச்னே சொல்லலாம். ஏன்னா கம்பேக் கொடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப நாளா சரியா கிரிக்கெட் ஆடல, நிறைய பிராக்டிஸ் பண்ணாரு. கண்டிப்பா அதுக்கான பலன் கிடைக்குது. நல்ல ஒரு கம்பேக் பண்ணிருக்கீங்க. போலர் எந்த ஒரு அப்பீலுமே இல்ல. கீப்பர் ஃபீல்டர்ஸ் அப்பீல் பண்றாங்க. நல்லா யோசிச்சு ஆடுறாருங்க ரெய்னா. பவுண்டரிக்கு அப்புறம் கண்டிப்பா 1-2 ஆடினா போதும் நினைக்கிறாரு. முடியும். ஆனா அங்க ஃபீல்டர் வச்சுட்டாங்க. ரெய்னா அங்கே ஆடிட்டு இருக்காருன்னு. நல்ல ஒரு பேட்டிங் ரெய்னா கிட்ட இருந்து சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் என்ன தேவையோ அதை கரெக்டா பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் ரெய்னா. லோக்கல் பாய் ஃபேர் பாய் த ரெய்னா. விஜயஹாசன் யங்ஸ்டர்ஸ் அந்த மேட்ச் சூப்பரா ஆடிட்டு மேட்ச 2 யங்ஸ்டர்ஸ். கண்டிப்பா இவங்க 2 பேரோட விக்கெட்டுமே ரொம்ப க்ரூசலா இருக்கும் சொல்லலாம். தம்பி அருமையான ஷாட்டுங்க. ஒன்னா செல்லா சுனில் செல்லம் பேட்டிங் ஆடுறது அவரோட செல்லம். ஹலோ சொல்லுங்க ஜார்ஜ். சூப்பர் மச்சான். பசங்க அனுப்புறேன், கமெண்ட்ரி பண்ணுறேன். அவர் வந்தால் தான் என்னால் வர முடியும்.
ஃபுட்பால் தரப்பாட்டுங்க அருமையா ஆடிட்டு இருக்காரு ரெய்னா. அவர் ஆடினதுல ஒரே ஒரு டாட் தாங்க விட்டுருக்காரு. சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. அவர் ஆடின ஒரு 7 பால்ல ஒரே ஒரு டாட் தான் விட்டுருக்காரு. அவர் ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு. சூப்பரா தெரியுறாரு பேட்டிங்ல. ஒரு கான்பிடண்டா இருக்காரு. எம்பி கண்டிப்பா இவங்க 2 பேர்ல ஒரு விக்கெட் எடுத்துணும். எடுத்தாதான் மேட்சுக்குள்ள வர முடியும். அருமையான ஷாட்டுங்க. கண்டிப்பா இது 2 நினைக்கிறேன். 2ஆம் நாளா தெரியல. 2ங்க நல்ல ஒரு ஃபீல்டிங். சுனில் செலாக் இருந்து சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க இந்த 2 பேட்ஸ்மேனும். எண்ட் ஆஃப் 4 overs ட்ரிங்க்ஸ் எடுங்க. ஒரு 1 minute ட்ரிங்க்ஸ். எண்ட் ஆஃப் 4 overs டீம் ஸ்கோர் 30ங்க. 20 needed. 24 balls 20. கொஞ்சம் ஃபாஸ்டா முடிச்சிருங்க ட்ரிங்க்ஸ். ரொம்ப டைம் எடுக்காருங்க. நான் வெயில் இல்லை. என்ன மொத்த டீம் என்ன பண்ணிட்டு இருக்கு? பேச போறியா நீ? சரியா கேட்க மாட்டேன். கொண்டு வரீங்க. ஒரு நல்லா போயிட்டு இருக்கு மேட்ச். இது செம்ம ஒரு செமிஃபைனலா இருக்கும்னு நினைக்கிறேன். இது இன்னும் மேட்ச்ல இருக்காங்கன்னு சொல்லலாம் எம்பிடி. ஏன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா 20 ரன்ஸ் ரன் எவ்வளவு இருக்கோ கண்டிப்பா 20 ரன்ஸ் அடிச்சாதான் ஆப்பனிங் வின் பண்ணாங்க. அது மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. இந்த மேட்ச் முடியல. கண்டிப்பா கம்பேக் கொடுக்கலாம். இங்க இருந்து ஓவருக்கு 2 பேட்டிங் போட்டா கண்டிப்பா மேட்ச்ல வருவாங்க எம்பிடி. சேம் டைம் 2 யங்ஸ்டர் ஆஃப் ஜேசிசி சூப்பர் ஆடிட்டு இருக்காங்க. ஓவருக்கு 6 ரன்னுக்கு மேல அடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களை நிறுத்தணும்னா கண்டிப்பா 2 பேரும் யாருன்னா ஒருத்தர் விக்கெட் எடுத்து ஆகணும். எம்பிடி விக்கெட் எடுக்காம கண்டிப்பா மேட்ச்ல வர முடியாது. 2 பேருமே நல்லா கிளியரா ஆடுறாங்க பேட்ல. வெஜ்ஜி அங்க இங்க அப்படிலாம் இல்ல. பால் எங்க ஆடுறாங்க அந்த ஆடுறாங்க. அவங்களுக்கு போலிங் போறது கொஞ்சம் சவாலா தான் இருக்கும். இப்போ போன மேட்ச் ஒரு ஹீரோனே சொல்லலாம். 6 பால் 6 ரன் மேட்சை பிடிச்சி கொடுத்தாரு. குரூசல் மேட்ச்ல அதே மாதிரி இந்த 2 ஓவரும் அவர் பேரப்பட 12 பால் ரொம்ப குரூசல் இந்த மேட்ச் இந்த டோர்னமெண்ட்ல. ஏன்னா செமிஃபைனல்ஸ் நம்முடைய பரபரப்பான இறுதி கட்டத்தில் இருந்திருக்கோம். 24 balls 20 runs needed. யார் ஜெயிக்க போறாங்க பார்க்கலாம். ஆர்சிபியா மும்பை இந்தியன்ஸா? எத்தனை அண்ணா ஒத்துனுக்குறேன். பிஸ்கெட் அவனா மச்சி. சிப்ஸ் சாப்பிட்றேன். நெஞ்சிலே இருக்கும்டா அது ஒரு மாதிரி. வேணா ஓகே. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் பாஸ். ரெய்னா டு திவாகர். ஸ்பெஷலி திவாகர் இவ்வளோ ஒரு பவுலர். அவருக்கு எதிராக எப்படி ஆட போறாருன்னு தெரியல. ரெய்னா பார்க்கலாம். ரொம்ப கான்ஃபிடண்டா தெரியுறாரு ரெய்னா. ஷாட்டுங்க கிளாஸுங்க. கவர்ஸ்ல அருமையா பாருங்க. கிளாஸான ஒரு ஷாட்டுங்க. ஒரு கவர் டிரைவர் பார்க்க முடியும் அவர்கிட்ட இருந்து. நீ யார் வேணா கூப்பிட்டு நான் தெளிவான மிடில் ஆடுவேன்ற மாதிரி ஆடிட்டு இருக்காரு ரெய்னா. ரொம்ப சூப்பர் கான்ஃபிடண்டா தெரியுவாருங்க ரெய்னா. எப்பயுமே இந்த மாதிரி பார்த்தது இல்லை ரெய்னாவை. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப நாள் கழிச்சுன்னு சொல்லலாம். ஓ ரொம்ப வாய்ப்பு இருக்குமா? ஓ இல்லைங்க. ஒரு ரேஸுக்கான ஒரு முயற்சி இருந்தது. ஃபாஸ்டா மூவ் பண்ணுங்க. டைம் இல்ல. ஃபாஸ்டா மூவ் பண்ணுங்க. அம்பையர் கேப்டன் மட்டும் பேசுங்க. எந்த ஒரு ஆர்கியூவா இருந்தாலும் கேப்டன் மட்டும் பேசுங்க. சூப்பர் ஆடிட்டு இருக்காரு ரெய்னா.
ரொம்ப நாள் கழிச்சு ரெய்னாவை இந்த மாதிரி பாக்குறேன் நான். ரொம்ப நாளா கிரிக்கெட் விளையாட வரல அவரு. ஃபுல்லா மதன் ஃபுல்லா லைவ்னே சொல்லி ஒரு நல்ல பிளேயரை லைவுக்காக இட்டுன்னு போய் என் செல்லத்தை எங்க போனான்னு தெரியல காலி பண்ணிட்டாரு. எல்லை உரிமையாளர் நாடி அவர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். balls 17 runs needed. பாருங்கப்பா, சரியான ஒரு ஆக்கரி. எங்க அவங்களுக்கு விக்கெட் தேவையோ கரெக்டான ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு திவாகர். சரியான ஆக்கரிங்க. ஒரு கரெக்டான க்ளோஸான நேரத்தில் ஒரு விக்கெட் கிடைச்சிருக்கு. அதுவும் நல்ல ஒரு பெரிய விக்கெட்னு சொல்லலாம் இந்த ரன்னுக்கு. நான் கண்டிப்பா அவர் இருந்தாருன்னா மிடில் ஆஃப் த பேட்ல ஆடிட்டே இருந்தாரு. 1-2 எடுத்துட்டே இருந்தாங்க விஜயஹாசனும் ரெய்னாவும். அதான் அந்த அந்த ஒரு பெரிய விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. சரியான ஒரு பாலுக்கு அப்புறம் மறுபடியும் திவாகர் ஒரு சிங்கிள் ரொட்டேஷன் சொல்லலாம். ஒரு ஓட்டங்கள் ரெய்னா சூப்பர் ஆடிட்டு இருக்காரு. டாட்டா போட முடியல அவருக்கு. எந்த ஒரு ஷாட் ட்ரை பண்ணாலுமே பேட்ல பண்றது. சூப்பரா போட்டுக்காருன்னு சொல்லலாம். இந்த ஓவர 5 பால்ல 5 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. விக்கெட்டுக்கான வாய்ப்பு இருக்குங்க. சூப்பரான ஒரு ஓவருங்க. ஓவர் போடும் 5 ரன் கொடுத்து 2 விக்கெட் பிடிச்சிருக்காரு. செமிஃபைனல்ஸ் ரொம்ப பரபரப்பா பார்த்துருக்கு. லாஸ்ட் 18 balls 15 runs to win. End of 4 team score 35. கரெக்டா? total end of 5 35. Okay? 18 balls 15 runs needed to the semi-finals. யாரு ஃபைனலுக்கு போறாங்க? 15 ரன் அடிச்சா கண்டிப்பா எம்ஐ ஃபைனல் போடுவாங்க. 15 ரன்னுக்குள்ள மேட்சை பிடிச்சா கண்டிப்பா RCB qualify to finals. விக்கெட் கிடைச்சிருக்கீங்க. சூப்பரா இருக்கு. இந்த ரெய்னா தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு. விக்கெட் போயிட்டே இருக்கு. ஒரு சின்ன பிரஷர், பெரிய பிரஷர்னு சொல்லலாம் எம்ஐக்கு. நல்லா ஆடிந்தார் ரெய்னா. மேட்சை முடிச்சு வச்சுட்டு வெளியே வந்துருக்கீங்க. இல்ல மிஸ்டேக் பண்ணிருக்காரு, ஒரு பெரிய மிஸ்டேக். நல்லா ஆடிட்டு இருந்தார் ரெய்னா. சுந்தர் the big push lefty முடிச்சு கொடுப்பார பார்க்கலாம். செமிஃபைனல்ஸ் நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர்னு சொல்லலாம். சுந்தர் நீங்க 17 பாலுக்கு 15 ரன் தான் அடிக்கணும். இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாருன்னு பார்க்கலாம்.
நல்ல பேட்ஸ்மேன் தான், கொஞ்சம் ஏச்சு ஆடுவாரா பார்க்கலாம். எம்பிடி மேட்ச்ல வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். சூப்பரா கம்பேக் கொடுத்துருக்காங்க. 24 balls 20 runs இருந்தது. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரா அந்த ஓவர் போட்டு திவாகர் 5 run கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் பாலே ஜுனைத் விக்கெட்டை கிளைம் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே கேட்ச் டிராப்பா இருக்குமா, பெரிய மிஸ்ஸா இருக்குமா இது? அவர் விட்டது கேட்சா இல்ல மேட்சான்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எத்தனை விக்கெட் போயிருக்கு? விக்கெட் எத்தனை போயிருக்கு? ஓகே, அப்டேட் ஆகட்டும். 7 விக்கெட்டா? ஓ, கண்டிப்பா கேட்ச பிடிச்சிருந்தா லாஸ்ட் 2 விக்கெட்டா இருந்திருக்கும். இன்னும் 14 ரன் இருக்கு. கான்ஃபிடண்டா தெரியுவாங்க எம்பிடி இங்க இருந்து. அருமையான தடுப்பாட்டாங்க. அப்படி அடிக்க பார்த்தாரு. இல்ல, ஏன் ஒரு ரன் ஓடுறீங்க, ஓடுங்க 2 அப்படின்னு சொல்லி 2 இல்ல 3 ஓடுறீங்களா, இல்ல வேணாம் அப்படின்னு அவங்களே நின்ட்டாங்க. 2 ரன் கிடைச்சிருக்குங்க. அருமையான ஒரு பந்து கிச்சு. லாஸ்ட் பால் தானே, இருக்கு. லாஸ்ட் பால் 13 balls 12 runs. சாரி. நீ நிறுத்தினா நான் நிறுத்துறேன் அப்படின்ற மாதிரி பேட்ஸ்மேன் நிறுத்தணும்னு பவுலர் நிறுத்திருக்காரு. சாரி, லாஸ்ட் 2 பால் இருக்குன்னு நினைக்கிறேன். அருமையான பந்து வச்சுங்க. அப்பா, டெக்ல அடிக்கிறாரு. நல்ல வேகம் இருக்கு. டெக்ல அச்சோன்னு கீப்பர் தான் இருக்கு பாலு. ரொம்ப டைம் எடுக்கிறீங்க. லாஸ்ட் 1 பாலுக்கு சரி சொல்லும் முடிவு சரி சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான பந்து வச்சுங்க. வேண்டும் ஒரு பால் பேர் இல்லைங்க. போலிட்டு இந்த எந்த ஒரு அப்பனும் இல்லை. ஓவர் எண்ட் ஆஃப் த 6 overs 10 score 38ங்க. 12 balls 12 runs. 12 பந்துகளில் 12 ஓட்டங்கள். இந்த ஓவர்ல பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. சாயந்தரம் அதிகம் நடந்திருக்கு. ஆனா கோகோ காட்டு கத்து கத்த வேண்டியதா இருக்குண்ணா. செம்மையா கத்தணும் மைக் இருக்கும்போது. கோகோ எங்க
நம்மளுடைய கோபம் வந்துட்டாரு. பாவி ஊந்துருப்பேன்டா உன்னால இப்போ நான் எதுப்பா என்னாச்சு மேலே ஆடுறாங்களா? விடுப்பா மேலே வர்றவங்க ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வார வாரம் டோர்னமெண்ட் நடத்துறோம். அது ஒன்றும் பண்ண முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. பார்த்துக்கலாம். பன்னெண்டு புதுசாக சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லா மேட்சும் க்ளோஸ் மேட்சாக இருந்துட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் பெரிய டார்கெட் செட் பண்ணல. பெரிய டார்கெட் 29 அதை செட் பண்ணி அச்சீவர்ஸ். பட் அங்கே 50 டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓப்பனர் இம்பாக்ட் சூப்பராக போட்டு பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். சரி ஆடுவாங்க. நோ பேட்ஸ்மேன்ஸ் ட்ராப் கேட்ச் இருக்குமா? படிக்கிச்சு ஒரு சக்சஸ் 2 மாசம் கவரலாம். கொஞ்சம் பின்னாடி வந்தீங்களா? சரியான ஒரு ஆஃப் பண்ணுறீங்க. லெஃப்ட்டுக்கு ஒரு லெஃப்ட் கண்டிப்பா பேட்ஸ்மேன் பெரிய பிரஷர் ஆகும். நல்ல கேக்கிங் நேரத்தில் போறாருங்க அவரு. அருமையான வந்துருச்சு. கிராஸ் செக்ஷன் பண்றாரு மிஸ்டர் கோகோ. 10 பால் 12 பால் பிரஷர் இருக்க போது. கண்டிப்பா பெரிய பிரஷர் இருக்கும் நினைக்கிறேன் பேட்ஸ்மேனுக்கு. இப்போ போனஸோட பேட்ஸ்மேன் சைடா நான் ஒரு கோகோ அதை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. கோகோ சாரி ஃபார் த கொஸ்டின்ஸ். லெஃப்ட் ஹேண்டர் ஃபீல் செட் வச்சிருக்காரு. ஃபுல்லா லெக் சைடில் ஏற்றிட்டு ஆஃப் சைடில் ஃப்ரீயா விட்டுருக்காரு பேட்ஸ்மேனுக்கு. பிரஷர் தெரியுதுங்க பேட்ஸ்மேன். 65 meters கொண்ட சென்னை இன்னும் அங்கே அரசு தானா ஃபைட்டு வர கூட்டிட்டு தான் பண்ணுவேன். சும்மா அண்ணா போறேண்ணா. இது ஒன்றும் நல்லா 20-25 அடி. ஒரு பவுண்டரி ஒரு பாலுக்கும் ஒரு போடும். இந்த டைம் தேவை. கொக்கோ கண்டிப்பா தேவையில்லை, தேவைப்படாது. ஒரு ஃபீல்டிங்ல ஒரு மாற்றம் இருக்குமா? கிடையாதுங்க. அதே ஃபீல்ட் செட் விளையாட போறாங்க. முயற்சி இந்த ப்ராப்ளம் அது நம்ம சொல்லக்கூடாது. அது அவங்க தான் யோசிக்கணும். நமக்கு 2 சைடையும் என்கரேஜ் பண்றது நம்ம வேலை. பார்க்கலாம். துணைக்கு ஏதோ ஐடியா கொடுத்துட்டு வந்து சொன்னாங்க ஒரு பசங்க நாம எப்பயும் போலிங் சைட் தான் இருப்போம். அது உங்களுக்கு தெரியும்னா நம்மளோட பாரதம் நல்லா டெக்கில் அடிச்சுட்டு நம்ம பேட்ஸ்மேன் ஸ்பெஷல் செக்ஷனாக சொல்லலாம். ஸோ அந்த மேட்ச் அந்த கேட்ச் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்திருக்கு. அந்த கேட்ச் காசுல சொல்லுங்க. டோர்னமெண்ட் தான் மிஸ். ஃபைனல் எடுத்து போட்டுக்கான அனைத்து வாய்ப்புமே அந்த கேட்சர் தான். அந்த கேட்ச் மிஸ் பண்ணும்போது துணைத்துறை எக்ஸ்பிரஸ் நான் பார்த்தேன். ரொம்ப
டிசப்பாயின்மெண்டா இருந்தாங்க. சரியான டிசப்பாயின்மெண்ட் அந்த ஹார்ட் ஹிட்டர்ஸ் கண்டிப்பா எவ்வளவு பெரிய சிக்ஸ்ல அடிக்க முடியும். கண்டிப்பா அவர் தானா அவ்வளவு பெரிய ஹார்ட் ஹிட்டர்ஸ் யாரும் கிடையாது. அந்த கேட்ச் எடுத்து கண்டிப்பா மேட்ச்ல வந்திருப்பாங்க. லாஸ்ட் ஓவர் 10 ரன் இருந்திருக்கும். பிரபாவுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது போறதுக்கு. இப்போ பிரபா இந்த ஓவர் டிஃபெண்ட் பண்ணுவாரான்னு பார்ப்போம். 2 விக்கெட் மேட்சை மாத்தலாம். கண்டிப்பா 3 விக்கெட் தான் இருக்கு. 6 பந்துகளில் 1 ரன் எடுத்தால் வெற்றி. இருந்தாலும் 3 விக்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 seconds பேசலாமா? சூப்பர் லென்த்ல அடிச்சா கீப்பர் போயிட்டே இருக்கு பால். இதுதான் மிஸ் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். திவாகர் நல்ல லென்த்ல அடிச்சிருந்தா கண்டிப்பா நல்ல ஃபாஸ்டா இருக்கும். நெவர் கிவ் அப் அப்படின்ற மாதிரி போட்டுருக்காரு. பிரபா அத கான்சென்ட்ரா தெரியுறாரு. மேட்சை வின் பண்ணி முடிஞ்சாச்சு. ஃபைனல் ஸ்டாப் MCPL 2.2 JCC. இந்த மேட்சை பாத்தீங்கன்னா சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க. நல்லா எல்லா பேட்ஸ்மேன் அவுட் ஆகும்போது ஒரு நல்ல ஒரு ஃபிளாட் பன் செட் பண்ணி கொடுத்தாரு ரெய்னா. அதை சூப்பரா லாஸ்டா வந்து யூட்டிலைஸ் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரன் அவுட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஓடிடுறேன் நானு அப்படின்ற மாதிரி. ஆனா அவங்க கேப்டன் இங்க இருந்து பரவாயில்ல நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாரு. தள்ளி விடுங்க. ஒரு சூப்பரான ஒரு மேட்சா இருந்தது. MPT கேட்சஸ் வின் மேட்சஸ் இருந்தது. கண்டிப்பா அவங்க அதை மைண்ட்ல வச்சுப்பாங்க. சுந்தர் மேட்சை முடிச்சு சுந்தரோட விக்கெட் பிடிச்சிருக்கலாம். மேட்ச்ல வந்திருப்பாங்க. ஒரு அருமையான ஒரு பேட்டிங் டிஸ்பிளே சொல்லலாம். மை பாய்ஸ் தி ரெய்னா சுந்தர் வெல் பிளேட். செமிஃபைனலோட ஹீரோன்னு சொல்லலாம். ரெய்னா